அல்லேலூயா. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா, மல்கியா ஆகிய 2 பேரும் உரைத்த தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. யாரை குறித்த தீர்க்க தரிசனம் என்றால், இது யோவான் ஸ்நானகனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இயேசுவுக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் ஒரு தூதனை அனுப்புவேன் சொன்னாரே, அது யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசனம் என்று மார்க்கு இங்கு இதை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். அல்லேலூயா. இதுதான் இந்த வசனத்தினுடைய பின்னணி. ஆனா இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் என்ன செய்ய போறதில்ல, பிரசங்கம் பண்ண போறதில்ல. இந்த வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை மட்டும் என்ன செய்ய போறேன், பிரசங்கம் பண்ண போறேன். அல்லேலூயா. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம எல்லாரும் பொதுவா எதிர்பார்க்கிறது, என்னால எப்படி ஆகும், என்னால எப்படி ஆகும், எனக்கு யார் உதவி செய்வாங்க, என்னால முடியுமா, நான் எப்படி இதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற கேள்விகள், நம்மால முடியாத காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்கு எழும்பும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா, நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவரே நமக்கு தமது தூதனை அனுப்பி வழி ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவரே தமது தூதனை அனுப்பி நமக்கான ஒரு வழி என்ன செய்யறாரு, ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு பாசுங்க, உங்களுக்காக ஒரு தூதன் வழி ஆயத்தம் பண்ண உங்களுக்கு முன்னால புறப்பட்டு போயிட்டு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அடைய வேண்டுமானால் அவர் துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் துணை இல்லாம அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவன் அதற்கான வழியை அவரே ஆயத்தம் பண்றார். அதற்கான வழியை அவரே ஆயத்தம் பண்றார். யாரெல்லாம் அவருடைய வழியில நடக்கிறாங்களோ அவர்களால் மட்டும்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம இங்க தேவன் எப்படி ஆயத்தம் பண்றாரு, எப்படி தூதன் அனுப்புறாரு, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம், இதுல இருந்து ஒரு சில சத்தியத்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. முதலாவது ட்ரூத் என்னன்னா, தேவன் நமக்கு எதையும் முன்னமே ஆயத்தம் செய்யாமல் சுதந்திரிப்பதற்கு நம்மை அழைப்பதும் இல்லை, அனுப்புவதும் இல்லை. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, அழைக்கிறாரு, இல்லைன்னு நம்மளை அனுப்புறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டுதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆயத்தம் பண்ணாமல் அவர் எதையும் நமக்கு செய்கிறவர் இல்லை, எதையும் ஆக்சிடென்டா அவர் செய்யல. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு தான் நம்ம கர்த்தரை அழைக்கிறாரு, இல்லைன்னா அனுப்புறார். நமக்கு ஆயத்தம் பண்ண எல்லா சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, நமக்கான நபர்களா இருந்தாலும் சரி, வழிகளா இருந்தாலும், திறமைகளா இருந்தாலும், காலங்களா இருந்தாலும், கர்த்தர் முன்னமே நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, ரெடி பண்ணிடுற. புரியுதா உங்களுக்கு? என்ன சாப்பிட நீங்க அழைச்சீங்கன்னா
என்னை கூட்டு வந்து உட்கார வச்சு போய் காய் வாங்க, அரிசி வாங்க, அது வாங்க எல்லாம் போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் பாஸ்டர் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவீங்க. அப்படிதானே? நீங்களே அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு தான் செய்வார். அவர் ஆயத்தம் பண்ணிட்டு தான் அழைக்கிறார். ஆயத்தம் செய்யாம எதையும் என்ன செய்யறது அவரு நமக்கு செய்வதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை பாருங்களேன், நம்முடைய எதிர்காலம் நம்மால உருவாக்கப்படுகிறது இல்ல, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அதை நம்ம போய் சுதந்திரித்துக் கொள்றோமே ஒழிய நம்மால் நம்முடைய எதிர்காலத்தை நம்ம உருவாக்க முடியாது. அவர் ஆயத்தம் பண்ணினதை நாம போய் சுதந்திரித்துக் கொள்ளணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நம்முடைய எதிர்காலத்தை நாம உருவாக்க முடியாது, நாம உருவாக்க தேவையில்லை. அவர் நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஒருவேளை அவருடைய அழைப்பு பொழுது முழுசையும் ஆண்டவர் வெளிப்படுத்தாம இருக்கலாம். நான் உனக்கு இதெல்லாம் தர போறேன் அப்படின்னு வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஆனா நம்ம போகிற பாதை புரியாம இருக்கலாம். ஆனால் நமக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் நாம நினைக்கிறத விட பெருசு. அல்லேலூயா. நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. நாம வேண்டிக் கொள்கிறத விட, நாம நினைக்கிறத விட தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினத ரொம்ப பெருசுதான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, யோபு 5:9-10 சொல்லுகிறது. வாசிங்க. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாத, நம்முடைய திங்கிங்க்கு அப்பாற்பட்ட, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மால புரிந்து கொள்ள முடியாததெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்றாரு. வாசிங்களா? 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துல. அல்லேலூயா. நாம பார்க்காத ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நீங்க பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். இதுவரைக்கும் கேள்விப்படாத ஆசீர்வாதங்கள், நீங்களே நினைச்சு பார்க்காத பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பாருங்க, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைச்சார். அவன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது உன்னை கொண்டு பூமியையே ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், திட்டத்தை. பூமியே உன்னாலதான் ஆசீர்வதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அவனுக்கு பின்னால. நம்முடைய வாழ்க்கையில நாம நினைச்சு பார்க்காத, நம்மால பார்க்க முடியாத, நம்மால யோசிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நமக்கானவைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய பார்வை ரொம்ப சின்னது, நம்முடைய சைட் ரொம்ப ஷார்ட் சைட்டு. கர்த்தர் எப்படிப்பட்டது? தூரத்து பார்வை. அல்லேலூயா. நமக்கு பக்கத்தில் இருக்கிறதா தெரியும். ஒரு தம்பி நான் பல வருஷத்துக்கு முன்னா பார்த்திருப்பேன். அவன் எப்படி படிப்பான்? அப்படிதான் பார்ப்பான். ஏன்னா கொஞ்சம் தூரமா வச்சு படியுண்டா, தெரியாத பாஸ்டர், கண்ணுக்கு தெரியாத பாஸ்டர், இப்படி வச்சுதான் பார்ப்பான். நம்முடைய வாழ்க்கையில் நாம பார்க்கறதெல்லாம் ஏதோ சின்னத என்ன செய்யறோம், நாளைக்கோ அல்லது இன்னைக்கு மதியத்துக்கோ
இதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை, உலகளாவிய திட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்றார். என்னப்பா என் வாழ்க்கையிலையா? ஆமா, உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் முழு உலகத்துக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை இணைக்கிறார், அப்படிதான் ஆசீர்வாதமா நம்ம தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு நாளைக்காக மட்டுமே கர்த்தர் நமக்கு ஆயத்தம் அல்ல, நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் நித்தியமானவைகள், நிரந்தரமானவைகள், நிச்சயமானவைகள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணதெல்லாம் என்னது? நிரந்தரம், நிச்சயம். நாம ஒண்ணு ஆயத்தம் பண்ணோம்னா நமக்கு இன்னைக்கு நாளைக்கு இதுதான் யோசிச்சு ஆயத்தம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு ரெடி பண்றாருன்னா அது நித்தியமா நிரந்தரமா அது நிச்சயமாகவே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சரியான நேரத்தில் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்றார். தேவனுக்கு ஆயத்தம் பண்ணும் போது எப்படி பண்றாரு? சரியான பர்ஃபெக்ட் டைம், கரெக்ட் டைம். உன்னையும் அவர் லேட்டா செய்யறதில்ல. நீங்க இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் செய்யும்படியாக யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறார்? ஆண்டவரே அனுப்புகிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எப்ப பிறகுறான்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறகுறான். லூக்கா சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலதான் என்ன செய்யறான்? யோவான் ஸ்நானகன் பிறகுறான். யோவான் ஸ்நானகன் ஒருவேளை சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கல்யாணம் பண்ண உடனே பிறந்திருந்தான்னா இயேசு பிறக்கும் பொழுது யோவான் ஸ்நானகனுக்கு அட்லீஸ்ட் 50 இருந்து 60 வயசாவது இருக்கும். 50 இருந்து அவர் எங்க வழி ஆயத்தம் பண்றவரு? எங்க வழி ஆயத்தம் பண்றவரு? கர்த்தர் எலிசபெத்தினுடைய கற்பத்தை அடைச்சி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வயதான காலத்துல இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக 6 மாசத்துக்கு முன்பாக என்ன செய்யறாரு? யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் அனுப்புறாரு. அல்லேலூயா. காட்ஸுடைய பிளானை பார்த்தீங்களா? யோவான் ஸ்நானகனுடைய பிறப்புல ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழி என்ன செய்ய போறா? ஆயத்தம் பண்ண போறான். அதனால கர்த்தர் எதை எப்ப செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை எலிசபெத்தும் சகரியாவும் என்ன நினைச்சிருப்பாங்க? நாங்க கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா பிள்ளைய கேட்டு கேட்டு பிறக்கலையேன்னு என்ன செய்திருக்கலாம்? அவங்க குழம்பி இருக்கலாம், அழுது இருக்கலாம், என்னவோ பண்ண இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற காலத்துல சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்யறார். நம்முடைய வாழ்க்கையில சரியான காலத்துல ஆயத்தம் பண்ணினவைகளை நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக நீங்க நினைச்சு பார்க்காத நிலையான ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் நமக்கானவைகள் மட்டுமல்ல, அது அவருடைய நாம மகிமைக்காகவும் செய்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு ஒண்ணு ரெடி பண்றாருன்னா அது நமக்காக மட்டும் இல்ல, அதுல அவர் நாம ஏதோ மகிமைப்பட போகிறது. உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாருன்னா அது உங்களுக்காக மட்டும் இல்ல, அதுல கர்த்தர் மகிமைப்பட போறாரு. உங்களுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தாருன்னா கர்த்தர் அதுல மகிமைப்பட போறாரு. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்தாரு. உங்க வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் நமக்கானவைகள் மட்டுமல்ல, அதுல அவரும் மகிமைப்பட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் அவன் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். சிறு வயதில் இருக்கும் போது என்ன செய்தாரு? தரிசனம். நீ எல்லாரையும் ஆளுகை செய்வாய், நீ எல்லாரையும் ஆளுகை செய். யோசேப்பினுடைய பிள்ளைகள், அதாவது யாக்கோபினுடைய பிள்ளைகள்ல 12 பிள்ளைகள்ல யோசேப்பு தான் ரொம்ப மிகவும் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளை. மற்ற பிள்ளைகள்லாம் ஆடு மேய்க்க மாடு மேய்க்க போனாலும் யோசேப்பு வீட்டிலேயே என்ன பண்ணுவான்? அப்பா கூட விளையாடிக்கிட்டே இருப்பான். அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. எல்லாருக்கும் இவனுக்கு விசேஷித்த ட்ரெஸ், கலர் ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப பிரியமா அவங்க தகப்பன் வளர்த்தான்.
ஆனாலும் கர்த்தருடைய தரிசனம் வந்தது. அல்லேலூயா. தரிசனத்துக்காக அவளை என்ன செய்தார் ஆண்டவரே? வீட்டை விட்டு பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டார். வீட்டை விட்டு என்ன செய்தாரு? கிளம்பு. சரியான நேரத்தில் கிளம்பிட்டார். கிளம்பும் பொழுது ஆண்டவர் எதுக்காக அவனை அழைச்சிக்கிட்டு போறார்னா, இந்த உலகத்துக்கே ஜீவரட்சண்யம் செய்யும்படியாக, இந்த உலகத்துக்கே ப்ரொவைட் பண்ணும்படியாக, இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் முன்னமே அவனை தெரிந்தெடுத்து என்ன செய்யறாரு? அனுப்பிடுறார். அவங்க அப்பா அனுப்புறார். நம்ம அண்ணன்மார்கள்லாம் ஆடு மேய்க்க போனாங்க, அவங்கள விசாரிச்சுட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அனுப்பி வைக்கிறார். அவன் புறப்பட்டு போகிறான். அங்க போய் பார்த்தா இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லை. அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறான். என் சகோதரன்லாம் இங்க எங்கேயோ இருந்தாங்க, போய் பார்த்தீங்களா? அவன் சொல்றான், தோத்தா ஊருக்கு போவோம் என்று அவங்க சொல்லுகிறத நான் கேட்டேன், நீ போய் பாரு. அவன் வீட்டுல இருந்து அதுதான் கடைசி பயணம். அவன் வீட்டுக்கு அவன் திரும்பி வரவே இல்லை. அவன் இவங்களை சந்திக்க தான் போலாம். ஆனா கர்த்தர் தான் அவன் அங்கிருந்து அழைச்சிட்டு போறார். அல்லேலூயா. சாதாரண ஒரு சின்ன பையனை உலகத்தையே போஷிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறார் ஆண்டவர். அவன் போன பாதையில குழிய சந்திச்சான், எகிப்து தேசத்துல ஜெயில சந்திச்சான், எல்லாத்தையும் சந்திச்சான். ஆனா சரியான நேரத்துல பிரைம் மினிஸ்டரா போய் உட்காந்துட்டான். அல்லேலூயா. எந்த நேரத்துல பஞ்சம் வருமோ அந்த நேரத்துல கரெக்டா போய் அவங்க உட்காந்துட்டான். கர்த்தர் முன்னமே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி அவனை முன்னமே கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அவன் முன்னமே போகலன்னா இவங்கெல்லாம் பஞ்சத்துல செத்தே போயிருப்பாங்க. உலகமே செத்து போயிருக்கும் பசி பட்னியில. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவன் அந்த களஞ்சியத்தெல்லாம் கட்டி சேமித்து பூமியையே போஷிக்கும்படியாக கர்த்தர் அவனை முன்னமே கொண்டு போயிட்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாத்தையும் முன்னமே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. சரியான நேரத்துல கொடுக்கவும் சரியானதை நமக்கு ஆயத்தம் பண்ணவும், அவர் நாம நினைக்கிறத விட பெருசா நமக்கு செய்யவும் கர்த்தர் நமக்கானவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தூதனை அவர் அனுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறாங்களோ? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வாசிங்க ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் 11:33 இருந்து வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு எவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவைகளின் ஆழம் எவ்வளவு இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. அவருடைய அறிவும் அவருடைய ஞானமும் அவருடைய ஐஸ்வர்யமும் அதனுடைய ஆழம் எப்படிப்பட்டது? எவ்வளவா இருக்கிறது. அவருடைய வழிகளை ஒருவர் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம போகிற பாதை சில நேரத்துல புரியாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற வழி நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அது ஆராய முடியாது. ஆனாலும் நம்மை சரியா தான் தேவன் நடத்துறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினதுக்கு நேரா தான் கர்த்தர் நம்ம நடத்திட்டு இருக்கிறாரு. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களுக்கான ஆயத்தம் பண்ணினவர்களை நோக்கி கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்க பாஸ்டர் நான் நடக்கிற மாதிரியே தெரியலையே, பல வருஷமா உட்கார்ந்துட்டே இருக்கிறேன்னு, இந்த இடத்தை விட்டு என்னால எழும்பவே முடியலையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதே இடத்துல இருந்தா உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரியா நீங்க போய் சிங்காசனத்துல உட்காரும்படி, சரியான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி சரியான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நோக்கிதான் கர்த்தர் நம்மை நடத்திட்டு இருக்கிறார். அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை காரணாய் இருந்தவன் யார்? அடுத்த வசனம். ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு எந்ததைக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவருடைய வழி அறிந்தவன் யார்? அவருக்கு யாராவது ஆலோசனை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் யார் ஆலோசனையும் கேட்டு செய்கிறவன் இல்ல.
அவருக்கு யாராவது ஆலோசனை அவருக்கு கொடுக்கும்படிக்கு முந்தி கொடுத்தவன் யாரு? அவர் கொடுக்கும்படிக்கு முந்தி கொடுத்தவன் யாரு? எல்லாம் அவர் மூலமாகவும் அவராலும் அவருக்காகவும் தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக மட்டும் அவர் செய்யல, நமக்காக மட்டும் ஆயத்தம் இல்ல, அதுல அவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணலனாலும் அவருக்காக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்யறார், ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் ஒரு தூதனை அனுப்பி, ஆமா, வழி அவன் ஆயத்தம் பண்ணுவான். நான் உனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். இரண்டாவது உண்மை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு முன்பே ஆயத்தம் செய்யும்படியாக அவருடைய தூதனை அனுப்பினபடினால எதுவும் நம்முடைய தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தை எதுவும் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஏன்னா அவர் தமது தூதனை கொண்டு நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு, அதை நமக்கு கொடுக்கும்படி ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஒருவனும் தேவன் நமக்கு கொடுக்க போகிறத தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்காக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறாரு, நமக்காக அந்த தூதன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதை நாம சுதந்திரித்து கொள்வதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. இங்க தூதன்னு பைபிள்ல பொதுவா 3 பேரை குறிக்கும். ஒண்ணு இயேசு கிறிஸ்துவ தூதன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்னு ஏஞ்சல்ஸுங்க, தூதர்களை, இன்னொன்னு ஊழியக்காரன், இன்னொன்னு ஊழியக்காரன். நீங்க வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 23:20 வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 23:20 வாசிங்க. வழியில் உன்னை காக்குகிறதற்கும் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போகிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. வழியில் உன்னை காக்குகிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. நாம அறியாத பாதையில, அல்லேலூயா, நாம போகாத ரூட்ல கர்த்தர் நம்மை நடத்தும்படி, நம்மை காக்கும்படிக்கு நமக்காக தான் அந்த தூதனை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம் அறியாத பாதையில கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவதற்குத்தான் நமக்கு முன்னால தூதன் போயிருக்கிறார். நாம் காணாத பாதை, நம்முடைய வாழ்க்கையில புதிய பாதை, நாம காணாததெல்லாம் அவர் காண்கிறார், நாம காணாததெல்லாம் அவர் காண்கிறார். ஒரு தகப்பனும் மகனும் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்களாம். காட்டு வழியா ஒரு தகப்பனும் மகனும் போயிட்டு இருந்தாங்களாம். பயங்கரமான டீப் ஃபாரஸ்ட், வழிகள்லாம் ரொம்ப சின்னதா அப்படியே நெருக்க. பையன் பார்த்து ரொம்ப பயந்து போய் சொன்னானா, அப்பா இந்த இருட்டு காட்டுக்குள்ள நாம எப்படி போறது, எப்படி நம்ம போக முடியும்? ஒரே எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு, எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடி வழிகளே நமக்கு தெரியலையே, எப்படி போறது அப்படின்னு கேட்டாலாம். தகப்பன் சொன்னாலாம், தம்பி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த காட்டுக்குள்ள என்ன செய்திருக்கிறேன், நான் போயிருக்கிறேன், என் வழிகள்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ என்னை மட்டும் பின்பற்றி வந்தா போதும், என்னை மட்டும் நீ பின்பற்றி வந்தா போதும், வழி எனக்கு தெரியும், நான் போவேன், நீ என்ன மட்டும் என்ன செய்ய, பின்பற்றி வந்தா போதும், நாம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அது போலதான் நாம அறியாத வழிகளிலே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுவரைக்கும் நாம போகலதான், ஆனா அவருக்கு தெரியாத வழிகளே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு தெரியாத பாதைகளே இல்லை. அவர் நமக்கு முன்னால அவர் போயிட்டு இருக்கிறார்.
எந்த இருளின் பாதையில என்னது, இருளின் பள்ளத்தாக்கில என்ன செய்வார்? நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நமக்கு முன்னால போயிட்டு இருக்க, அவர் பாதையை மட்டும் பின்பற்றி போயிட்டே இருந்தா போதும், அவருடைய வழியில நடந்தா போதும், நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஏசாயா 45:2-3-4 வாசிங்க. ஏசாயா 45:2-3-4 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. போதும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் என்ன செய்வேன்? செவ்வையாக்கி உனக்கு நான் ரூட்டு போட்டு என்ன செய்வேன்? அல்லேலூயா. நாமெல்லாம் இப்போ எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? கூகுள் மேப். என்ன செய்யறோம்? கூகுள் மேப். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தன் கூகுள் மேப்ல ஒரு பிரிட்ஜ் மேல ஏறிட்டான். பிரிட்ஜ் கட்டவே இல்லை, கட்டி பாதி பிரிட்ஜு தான் போய் பொத்துன்னு கீழே வந்துட்டு இறந்துட்டு கார்ல ஏறி பிரிட்ஜில் ரசிச்சுட்டான், விழுந்து இறந்துட்டான். கூகுள் மேப் சில நேரத்தில் இப்படிலாம் கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒரு நாள் செய்ய மாட்டாரு. அப்படிலாம் ராங் ரூட்ல கர்த்தர் கொண்டு போக மாட்டார். ஏன்னா போனாலும் அவர் தான் நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறார். எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல ஆமா தடை இருக்கும், எல்லாத்தையும் அவருக்கு சொல்ல தெரியும். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. அதனால எங்க பிரேக் போடணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால அவரை நம்பி போனா போதும். அவர் நமக்கு முன்னால போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நம்மால முடியாதத அவர் செய்வதற்கு தான் நமக்கு முன்னால போயிட்டார். நம்மால உடைக்க முடியாது. இரும்பு கதவுகளை நம்மால என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஆமா. இரும்பு தாழ்பாக்களை, வெண்கல கதவை உடைக்க முடியாது, இரும்பு தாழ்பாக்களை முடிக்க முடியாது. அதனால்தான் நமக்கு முன்னால் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவரால் உடைக்க முடியாத வெண்கல கதவுகள் இல்ல, அவரால் உடைக்க முடியாத இரும்பு தாழ்பாக்கள் இல்ல. அல்லேலூயா. உங்களுக்காக கதவுகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. உடைக்கிறவர். உடைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அவருக்கு அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. அவரு திரடான்வாரு, திறக்கல உடைச்சிடுவார். என்ன செஞ்சிருவாரு? உடைப்பாரு, உடைப்பாரு. எந்த தடையும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அல்லேலூயா. உடைச்சிட்டு கொண்டு போவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடைக்கிறத யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அல்லேலூயா. உடைச்சிட்டு கொண்டு போவார். அடைக்கப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பாக்களை. ஆமா. எங்க மறைஞ்சிருக்கிற ஆசீர்வாதம் அவருக்கு தான் தெரியும். மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கும்படிக்கு நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்துல பாசுறோம், உங்களுக்கான ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டிருக்கு, ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்கு நேரம் கொண்டு போறாரு. அல்லேலூயா. மறைஞ்சிருக்கிற ஆசீர்வாதம். ஒரு விவசாயி பல வருஷமா விதைச்சிருக்கிறான். விதைச்சி 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 பார்த்தா ஒரு வளர்ச்சியுமே இல்லவே இல்லையா, ஒண்ணுமே வளையல. அவன் விதைக்கிறான் விதைக்கிறான் விதைக்கிறான், ஒண்ணுமே வளரல. ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுதான். பல வருஷமா விதைச்சினேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நெல்லு கூட கிடைக்கலையே, என் விதைக்கு ஒரு பலனும் கிடைக்கலையே. ஆண்டவர் சொன்னாரா, விதைக்கிறத நிறுத்து, பள்ளத்தை தோண்டுனாரா. அல்லேலூயா. பள்ளத்தை தோண்டுனா தங்க கட்டிகள் கிடைக்கும். அல்லேலூயா. இது கதை தான். அல்லேலூயா. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் நமக்காக தங்க கட்டிகள் என்ன செய்வாரு? எங்க பார்த்த தங்க கட்டி கிடைக்குதுன்னா நோடுற. அல்லேலூயா.
கர்த்தர் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம பல வருஷமா பிரயாசப்பட்டு நாம எதிர்பார்க்கிறது கிடைக்கலனாலும் அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அவன் விதைச்சு நெல்லதான் எதிர்பார்த்து இருந்திருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இனிமேல் விதைக்க வேணாம், தோண்டுனாரு. அல்லேலூயா. தோண்டுனா உள்ள தங்க கட்டிகளா இருந்தது. கர்த்தர் நமக்கு எப்போ எதை தரணும்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. வாழ்க்கையில பிரயாசப்பட்டு ஓடி உழைச்சி ஒண்ணுமே கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் மறைவான ஆசீர்வாதங்களை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறாரு. அவருக்கு தான் தெரியும் தங்க கட்டி எங்க இருக்குன்னு. அல்லேலூயா. அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கான ஆசீர்வாதம் எங்க இருக்கு, உன் பிள்ளைக்கான துணை எங்க இருக்கு, உனக்கான படிப்புக்கான வேலை எங்க இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலம் எங்க வைக்கணும், உனக்கான வீடு எங்க இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு பைக் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்காகவே அது உருவாகுது. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு காரை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உயர்வை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். எங்க போய் உட்காரணும் ஒரு சேரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கான எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கான ஒரு நபரை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நபர்கிட்ட இருக்கு, அது நேரா சரியான நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்புவார், நபரை எழுப்புவார், ஆட்களை எழுப்புவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஏன்னா நமக்கு முன்னால ஒரு தூதன் போயிட்டு இருக்கிறார். அந்த தூதன் யார் தெரியுமா? நம்ம இயேசுதான். அல்லேலூயா. அவரு நமக்கு சம்பாதித்து வச்சிருக்கிறார். சும்மா இல்ல, நீங்களும் நானும் அவர் சம்பாதித்ததை சுதந்திரிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா. நாம சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய முன்னேற்றம் நம்மால வர்றது இல்ல, நம்முடைய எதிர்காலம் நம்மால அமைக்கப்படுகிறது இல்ல, நம்மால உருவாக்கப்படுகிறது இல்ல. உலகத்துல இருக்கிறவங்களா சொல்லுவான், நான்லாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நான் என்ன செஞ்சேன், அதை பண்ணி இதை பண்ணி நான் ஒரு கம்பெனியை உருவாக்கி வச்சிருக்கிறேன், நான் ஒரு தொழிலை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அது இந்த உலகம் சொல்லும். நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நமக்கானவைகளை என் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வழியில நடந்தா மட்டும் போதும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பாக்கள் முறிக்கப்படும். அதனால தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஒருவேளை உங்க கண்கள் காணவில்லை என்றாலும் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாரு. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. மூணாவது ட்ரூத் என்ன தெரியுமா? உங்களுக்காக ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறாரு. அவர் வழி ஆயத்தம் பண்ணிட்டாரு. அந்த வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் ஆயத்தம் பண்ணினவர்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணின வழிகளில் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் மதியம் ஒரு டோக்கன் எங்க கொடுத்துட்டார்? நேரா போய் பாம் ஷோர்ல என்ன செய்யலாம்? டோக்கனை கொடுத்துட்டு, ஆமா, ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் லஞ்ச் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு டோக்கன் உங்க கையில கொடுத்துட்டா, நீங்க நேரா அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் புகாரில நின்னீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆமா, புகாரில நின்னா என்ன கிடைக்கும்? அவன் என்ன கொடுப்பானோ அதை வாங்கிட்டு வர முடியும் இல்லையா? கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் அவருடைய வழியில அவர் எங்க ஆயத்தம் பண்ணாரோ அங்கதான் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த வழியில போனாதான், அவர் சொன்ன ரூட்ல போனாதான் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா ஒழிய, நான் இந்த பக்கம் போறேன் அவங்களை அந்த பார்சலை கொண்டாந்து அங்க கொடுக்க சொல்லு அப்படின்னாலாம் கிடைக்காது. அல்லேலூயா. இஷ்டத்துக்கு நான் ஏதாவது ஒரு வழியில போறேன், கர்த்தரை எனக்கு என்ன செய்யணும்? யாரையாவது கொண்டு அனுப்பி பார்சல் எனக்கு கொடுத்து அனுப்பணும். இல்லைன்னா நான் போகவே மாட்டேன், நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், என்னை தேடி வரட்டும்
அப்படிலாம் சொன்னா அதெல்லாம் வரவே வராது. கர்த்தருடைய வழிகளில் யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிங்களா ஏசாயா 30:20 வாசிங்க. ஏசாயா 30:20. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது இடதுபுறமாய் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. வழி இதுவே அப்படின்னு சொல்ற அந்த சத்தத்தை கேட்டு நடக்கிறாங்க பாருங்க. நீங்க அந்த பக்கம் சாயும் பொழுது, வலதுபுறம் சாயும் பொழுது, இடதுபுறம் சாயும் பொழுது, நீங்க டைவர்ட் ஆகும் போது, நீங்க இப்படி மாறி போகும் பொழுது, இல்ல அந்த பக்கம் போக கூடாது, உனக்கு வழி இதுதான் அப்படின்னு பின்னால ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய வழியில நடந்தா நீ என்ன செய்வ? துன்பத்தின் அப்பத்தை சாப்பிட மாட்ட. அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு அருளப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மேய்ப்பன் நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறார். நமக்கு முன்னால என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? போயிட்டு இருக்க. மேய்ப்பன்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் ஆடுகள் என்ன செய்யறான்? அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன் இந்த ஆடுகள் எல்லாம் பின்னால இருந்து மேய்ப்பன் குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா, கீழ்ப்படியாத ஆடுகள், கீழ்ப்படியாத ஆடுகள். ஆமா, நல்ல மேய்ப்பன் அவங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்க, அடிக்க மாட்டார். அதை கோலை காட்டி வழிநாட்டு என்ன செய்யறாரு? அழைச்சிட்டு போவார். நல்ல மேய்ப்பன் அவர் பின்னால போனா பிரச்சனையே கிடையாது. வழி இதுவே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். நம்ம காதுகள்ல அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கவனமா கேட்டு அவருடைய வழியில நடந்தா நீங்க போய் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் வழி இதுவேன்னு சொல்றாரு? நீ போய் சேர வேண்டிய இடத்துலதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அதை நோக்கிதான் கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு. நீ இந்த பக்கம் சாஞ்சி அந்த பக்கம் சாஞ்சிதான் உன் ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்மோட கூட தான் வரார். நம்மோடு கூட வரார். கர்த்தர் நம்மோடு கூட வரார். வழி இதுவே, நான் உன் கூடயே இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு முன்னால தேவ தூதனை அனுப்பினாலும் அந்த சத்தம் நம்ம காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும். வழி இதுதான், இதுதான் நீ போற பாதை, இங்கதான் நீ போகணும். அல்லேலூயா. நீ இப்படிதான் போகணும். அந்த குரல் தான் சில பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இல்லது, நீ எனக்கு என்ன வழி சொல்றது? நீ யார் எனக்கு சொல்றது? அந்த அந்த சத்தம் என்ன பண்ணுது? கேட்க பிடிக்கும் பண்ண. பிசாசுகள் சத்தம் தான் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். டைவர்ட் பண்ற சத்தம், இந்த பக்கம் போயிடு அந்த பக்கம் போயிடு, அதெல்லாம் போகாத. முதலால என்ன பண்ணிடுச்சு? அந்த பழத்தெல்லாம் என்ன செய்ய? புசிச்சிரு, அதெல்லாம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. கர்த்தர் சொன்னாரு, நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாயினார்ல, ஆண்டவர் சொன்னார்ல. அந்த சத்தம் அவளுக்கு கேட்கல, வேறு ஒரு சத்தம் தான் அவள் காதுல கேட்குது. அல்லேலூயா. வழி இதுவே அப்படின்ற சத்தத்தை அசட்டை பண்ணிட்டு அவளா ஒரு சத்தத்தை கேட்டுட்டு போயிட்டா. அங்க ஆதாமுக்கு தேவ சத்தம் கேட்கல, மனைவி சத்தம் தான் அவன் காதுல விழுந்தது. அல்லேலூயா. மனைவி சத்தத்தை கேட்கறதுல ஒண்ணு தப்பு இல்லை. அது கர்த்தருடைய சத்தத்துக்கு விரோதமா இருந்தால் மனைவி வாயை என்ன பண்ணிடணும்? இது வச்சு அடைச்சிடணும். இல்லைன்னா மனைவிக்கு காதை அடைச்சிக்கணும். மனைவிக்கு காதை அடைச்சி. ஆமா, யார் சொன்னாலும் கர்த்தர் சத்தம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. வழி இதுவே அப்படின்னு போகணும். அல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய வழியில நடக்கிறவங்க ஒரு நாளும் விழுந்து போக மாட்டாங்க, விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 37 23 24 வாசிங்க. சங்கீதம் 37 23 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார்.
அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படும்? உறுதிப்படும். கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்தி கொண்டு போவார். நல்ல மனுஷனுடைய நடைகள். அவன் விழுந்தால் என்ன செய்வான்? கர்த்தர் அவன் என்ன செய்வாரு? தாங்குவார். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குகிறார். அப்படிதான் அர்த்தம். கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் விழுந்து போக மாட்டான். நீங்க கர்த்தருடைய வழியில நடந்தா ஒரு நாள் விழுந்து போக கர்த்தர் விட மாட்டாரு. விசுவாசிக்க அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை விழுந்து போக விட மாட்டார். பக்கத்துல பார்த்து விழுந்து போக விட மாட்டார். அவருடைய வழியில நடந்தீங்கன்னா, தாறுமாறா உங்க வழியில நடந்தா விழுந்தா எழுந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வழியில தான் கடுமையான பள்ளங்களும் மரண கூலிகளும் இருக்கும். மனுஷனுக்கு பிரியமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழி. ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமா இருக்கும். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? அது அநேகர் போறாங்க. நிறைய பேர் இந்த பக்கம் தான் போறாங்க. வா போலாம், வா போலாம். ஆமா, இந்த பக்கமா போறாங்க. எல்லாரும் இந்த தியேட்டர் பக்கம் தான் போறாங்க. வாங்க போலாம். எல்லாரும் இந்த தியேட்டர், இந்த சர்ச்சை பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அதுல போகாது. நம்ம எல்லாம் இந்த எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா போவோம். அல்லேலூயா. நெருக்கமான வாசல் வழியா ஜீவனுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் பெருசா தான் இருக்கும். நிறைய பேர் அதுல போவாங்க. மெஜாரிட்டி பீப்புள் எப்படி எங்க இருப்பாங்க? கேட்டுக்கு தான். நான் சொல்றேன், பரலோகமே மெஜாரிட்டி பீப்புள் வந்து நரகத்தில் தான் இருப்பாங்க. மைனாரிட்டி பீப்புள் எங்க இருப்பாங்க? ஏன்னா விசாலமான வழி அது. அதுல போனவங்க அநேகர். விசாலமான வழியில அநேகர் போயிட்டாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சி எப்படியாவது பிடிச்சி இழுத்து என்ன செய்யணும்? இந்த பக்கம் விடணும். கேட்டுக்கு போகிற வாசல் ரொம்ப சின்னதா இருக்குல்ல, நெருக்கி 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 கொஞ்சம் பேர் தான் போய் சேருவாங்க. வாசலை சூஸ் பண்ணணும் நாம தான். அல்லேலூயா. எந்த வழியா போறோம்? கர்த்தர் நியமித்த வழியில, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின வழியில, அவருடைய தூதன் சொல்ற சத்தத்தை கேட்டுட்டு போனா அது நெருக்கமான வழியா இருந்தாலும் ஜீவனுக்குள்ள போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விழுந்தாலும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 27 9ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27 9 10 11 வாசிங்க. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் விலக்கி போடாதேயும் நீவே எனக்கு சகாயம். என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே நடக்கும். அல்லேலூயா. உமது வழியை எனக்கு போதித்து. அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்ம சேர்த்துக்கணும். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் நம்மளை கைவிட்டாலும் மறந்தாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உமது வழி எனக்கு போதியும், எனக்கு ஆயத்தம் பண்ணின வழியில என்ன நடத்தும். அல்லேலூயா. செம்மையான வழியில நடத்தும். உமது முகத்தை எனக்கு என்ன செய்யாதோ மறையாதையும். உங்க முகத்தை தேடுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வழி நமக்கு போதிப்பார். கர்த்தருடைய வழியில் நம்ம சிவரை போதிப்பார். நம்ம போனா அந்த வழியில கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்ல சார், நானே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே. அது சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பார், தேவனிடத்துல விசுவாசம் பாருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை
ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் திரும்பி வந்து அந்த ஸ்தலத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு நித்திய வீட்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய வீடு, நிரந்தரமான வீடு, நமக்கென்று ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர் நம்மளை அழைச்சிட்டு போவார். அவர் நம்மளை அழைச்சிட்டு போவார். நானே வழி. அவர் சொல்றார், நானே வழி, என்னை அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதனால இயேசு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறாரு. இயேசு நமக்கு வழியாக இருக்கிறாரு. இயேசு நமக்காக சம்பாதித்து இருக்கிறாரு. இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக அவருடைய வழியில நடந்தா, அவரையே வழியா கொண்டு நடந்தா, நிச்சயமாக நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் அடைவதற்கு அவரே நமக்கு தமது தூதன் அனுப்பி என்ன செய்யறாரு? ஒரு வழி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வழிய ஆயத்தம். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினது நாம நினைக்கிறத விட பெருசு. நாம நினைக்கிறத விட பெருசு. அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினபடினால ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவருடைய வழியில நடந்தா நிச்சயமா அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. எழுந்திருந்து கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஏமைனடா சரி. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுவாவே பொருளால் சமம். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுவாவே சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து வந்தாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து வந்தாரே. இயேசுவின் நாமத்தாலே தெரிந்து, இயேசுவின் நாமத்தாலே தெரிந்து. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்.
தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஆர்ப்பரிப்போமே அவர் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமியில் அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். கணக்கானவர்களெல்லாம் உயர்த்திடுவாரே அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். எல்லா கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் உனக்கு அல்லேலூயா முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. அவன் உனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறாரு. உனக்கு உரியவைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உனக்கு ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு வழியை காண்பிக்க ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறாரு. நீ அவருடைய வழியில உன்னை நடக்க ஆண்டவரை உன்னை பாதுகாத்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்து வழி நடத்த உனக்கு ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறாரு. அவர் உனக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி அல்லேலூயா உனக்கு வழியில ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணினது பெரியது. நீ அல்லேலூயா பூமிக்குரியவைகளை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு மேலானவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. நீ நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்கள், மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி இடத்துக்கு நிச்சயமா அழைத்து செல்வார். நீ அவருடைய வழியில் நடந்த அல்லேலூயா இதோ வழி என்று சொல்லி அவருடைய சத்தத்தை கவனமா கேட்டு நடந்தா நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நிச்சயமா உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே உடைய வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்வீரார். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு நல்ல பங்கு அவர்களுக்கு தருவீரார். தேவன் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்த்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை முழுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை சொல். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருங்க. அடுத்த வாரம் என்ன டெஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? டெஸ்ட் என்ன டெஸ்ட்? படிச்சுட்டு இருக்கிறீங்களா? இல்ல யாரும் படிக்கிற மாதிரி தெரியல. 1 தெசலோனிக்கேயர் ஒரு 4 பேர் படிக்கிறாங்க, 4 பேர் மட்டும். மற்றவங்க எல்லாம் நாங்க படிக்காதே எழுதுவோம்னு கொஸ்டின் பேப்பர் மட்டும் வந்து கேட்பீங்க. படிக்காதே என்ன செய்வோம்? எழுதுவோம்னு சொல்லி தயவு செய்து வந்து எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2 புத்தகத்தையும்